ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அரசனை போல் வாழ பிறந்த சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு சனி ராசி முதல் 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி வந்து கர்மகாரகன், அதாவது நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளுக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் நீதிமான்னு சொல்லுவோம். ஒரு செயலில் ஒரு இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு ஆணித்தரமாக பேசக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஸோ ஒரு நீதி பரிபாலனை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகை கிரகம், எதிரி. ஸோ இந்த எதிரி உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, எதிரியாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய பிள்ளை, சூரியனுக்கு பிள்ளை தான் சனி. ஸோ இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் இருக்குது. என்னென்ன கிரகங்களுக்கு எப்படி மனைவி, குழந்தை, இதெல்லாம் இது வந்து புராணங்கள் சொல்லக்கூடியது. இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் அடிநாதமாக தத்துவங்கள் இருக்குது. இந்த நம்ம புராணங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறதுக்கு வந்து வேடிக்கையாக இருக்கும். அம்புலிமாமா கதை மாதிரி தான் இருக்கும் புராணங்கள் அப்படின்றது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உள்ளே வந்து மெய்யியல் தத்துவங்கள் இருக்கும். ஒவ்வொரு புராணத்துக்குள்ளேயும் மெய்யியல் தத்துவங்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் சொல்லப்பட்டது தான் சூரியனோட பிள்ளை சனி அப்படின்றதெல்லாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பகையாக வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அப்படின்னா என்ன பலன் செய்வார் அப்படின்னா, சிம்ம ராசியில் சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்போட மல்லு கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, முரண்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது இயற்கையாக எவ்வளோதான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனைன்னு வரத்தான் செய்யும். உங்களுக்கும் உங்கள் உயர் அதிகாரிக்கும், இன்னும் ஏன் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமே அது மாதிரி வரும். சிம்ம ராசியில் சனி இருக்கிற நிலையில் பிறந்திருக்க குழந்தைகளுக்கும் அவங்களுடைய தந்தைக்கும் கண்டிப்பான முறையில் அன்பு பாசம் எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் கருத்து முரண்பாடுகள்ன்றது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது நீங்கள் செய்ய மாட்டீங்க, இப்படியான ஒரு போக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து உங்கள் தொழில் நிறுவனத்துலேயும் ஏற்படும். உங்களுக்கு தலைமையாக யார் வராங்களோ அவங்களோட கண்டிப்பாக வந்து முரண்படக்கூடிய தன்மையை வந்து ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துடுவார். இருந்தாலுமே கூட உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்குன்னு ஒரு குணம் உண்டு இல்லையா? நம்ம வந்து யார்கிட்டும் அடிபணிஞ்சு போகக்கூடாது, நம்மள்கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நமக்கு தலைமை பண்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் கௌரவமாக கெத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்ருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சனி இருப்பார். ஒரு நேரம் நம்ம சுப்பீரியராக உங்களை காமிச்சு கொண்டு வரணும், ஒரு நேரம் உங்களை வந்து நம்ம அப்படி இருந்தது தப்பு அப்படின்னு நினைக்க வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ராசியிலேயே சனி இருக்கும் போது செய்யக்கூடிய பணிகள். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட, நல்ல ஒரு எண்ணங்களோட, கடுமையாக உழைக்கக்கூடிய, உழைப்பு தான் நம்ம உயர்த்தும் அப்படின்ற எண்ணத்தோட வாழ வைக்கக்கூடிய நிலையை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். அதுக்கு அடுத்ததாக நம்ம ராசிக்கு 2ஆம் வீடு, சிம்ம ராசிக்கு
2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியில சனி பகவான் அமர்றார் அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம அழுத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோபம் வந்து உள்ளவங்க தான். நியாயமான காரணங்களுக்கான கோபமா தான் இருக்கும். அந்த கோபத்துல வாக்குஸ்தானத்துல சனி இருக்கும் பட்சத்துல, நீங்க கடுமையான வார்த்தைகளையோ, ஒரு ஒரு அசுப வார்த்தைகளையோ நீங்க பயன்படுத்துறதுனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும் தான். நீங்க வந்து எப்பயுமே கோவமும், ஒரு வன்முறையும் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிய குடுக்காது. நம்மள வந்து எப்பயுமே பிரச்சனையில வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்க்க இன்னொரு பிரச்சனைய செய்ற மாரி ஆயிடும். ஸோ அந்த வகையில வந்து சிம்ம ராசிக்காரர்கள் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்துல, உங்க வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய 90% பிரச்சனைகள் உங்க வார்த்தைகள்னால தான் வரும். நீங்க அப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி பேசிட்டாரு, அதனால தான் நான் வந்து அவர் மேல கோவப்பட வேண்டியதாச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டி வரும். அது உங்க பக்கம் நியாயமே இருந்தா கூட, உங்க வார்த்தைகள் மத்தவங்களையும் காயப்படுத்தி, உங்களையும் காயப்படுத்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அது போக வந்து உங்க சக்திக்கு மீறியான செயல்கள நான் செஞ்சு தர்றேன் அப்படின்ற வாக்குறுதிகள குடுக்காதீங்க. யாருக்கும் குறிப்பா அந்த பண விஷயங்கள்ல, அந்த விஷயங்கள்ல நீங்க வந்து இது பண்ணாதீங்க. ஒரு செல்வாக்கு மிக்க நபர் மூலியமா ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு உண்மையிலேயே நெருக்கமானவரா இருப்பாரு. அ அவர்ட்ட சொன்னா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னா கூட, அத நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டா குடுத்துறாதீங்க. யார்ட்டயும் வந்து நம்பிக்கை குடுக்காதீங்க. நான் முயற்சிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு செயல்லயும் யாருக்கும் ஒரு உறுதித்தன்மைய குடுக்காதீங்க. நான் என்னால முடிஞ்சா செய்றேன், ட்ரை பண்றேன், முயற்சிக்கிறேன் இப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு முடியக்கூடிய காரியமா இருந்தா கூட, நீங்க முடிச்சு தரேன்னு சொன்னதுனால தடப்படும். 2ல சனி இருக்கிறதுனால. இதனால கவனமா இருக்கணும்னு தான் சொல்றேன். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் துலா ராசி, சனி உச்சம் அடையக்கூடிய வீடு. உங்க ராசிக்கு பகை கிரகம் உச்சம் அடையிறது நல்லதா, கெட்டதா அப்படின்னு ஒரு யோசனை வரும். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி உச்சம் பெறது கண்டிப்பான முறையில நல்லது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. ருணரோக சத்துருஸ்தானத்து அதிபதியா வந்து 6ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். இன்னொரு மறைவு ஸ்தானமான துலா ராசியில 3ஆம் இடத்துல மறையிறது யோக பலன் தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில சனி வந்து அந்த துலா ராசியில இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்க தான் சனி வந்து உச்ச பலம் பெறுறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி உச்ச பலம் பெற்று அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து 3ல மறையிறதுனால, சிறந்த ராஜயோக பலன்கள உங்களுக்கு குடுப்பாரு. நீங்க செய்ற செயல் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு எளிதா வெற்றிகள் குடுத்து உங்க வாழ்க்கைய மேல 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 உயர்த்தி கொண்டு வந்துருவாரு. இது ஒரு அடிப்படையில சொல்றேன். இன்னொரு அடிப்படையில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் அதிபதியா வந்து அவர் 3ஆம் இடத்துல அமரும்போது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் வந்து எளிதா நடக்கும். இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு செய்றதே இருக்காது. இயற்கையா வந்து அ ஒரு சிலருக்கு நம்ம விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும், வைக்கணும் அப்படிலாம் நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது இயற்கையா நடக்கும். ரொம்ப எளிதா நடந்துரும். யாருனாலயும் அத தடுக்கவும் முடியாது. அதாவது பெரியவங்கனாலும், விருப்பம் இல்லாம இருந்தாலும், இவங்க என்ன நெனைச்சாங்களோ அத சாதிக்கக்கூடிய வலுவ வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல உச்சமாகறதுனால, சிம்ம ராசிக்கு நிச்சயமான முறையில காதல் திருமணமும், யோகமான ஒரு திருமண வாழ்க்கையும் இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். சனியாலேயே யோகம் இருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பகை கிரகமான சனி 3ஆம் இடத்துல இருக்காரு, துலா ராசியில இருக்காரு, உச்ச வீட்ல இருக்காருன்ற ஒரு காரணத்தினால, உங்க வாழ்க்கைய இனிமையாக்கி தருவார். ஆ அது போக அதுக்கு அடுத்ததா 4ஆம் வீடு. ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சனிக்கு பகை வீடா இருந்தாலும், அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில வர்றதுனால, கேந்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து 6, 7க்கு அதிபதியா வந்து 4ஆம் இடத்துல அமர்றது ஒரு சிறந்த யோகம் தான். எந்த வகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணத்த குடுப்பாரு. வெளிநாட்டு தொடர்பு மூலியமா உங்களுடைய அ வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு கண்டிப்பான முறையில மிக உறுதுணையா இருப்பார். ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது போக வந்து பக்தியில ஓவரா அதீதமான ஈடுபாட்ட குடுக்கும். விருச்சிக ராசியில சனி அமர்ந்து சிம்ம ராசியா வரும் பட்சத்தில, பக்தியில ஒரு தீவிர ஈடுபாட்ட குடுத்து, அ பொழைக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம கோயில் கோயில்னு அலைய வச்சுரும். ஸோ அது ஒண்ணு செய்யும். அதுலயும் வந்து இன்னும் ஒரு சில பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சில சிம்மராசிக்காரர்கள ஈடுபட வைக்கும். இயற்கை ஆர்வத்த குடுக்கும் தான். அந்த மாந்திரீகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. குடும்பம் வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல அது சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து நெறைய தவறான நபர்கள் இருப்பாங்க. அத உங்களால நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா ஒரு அளவா வச்சுக்கிறது நல்லது. அ இந்த மேஜிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த மக்கள மேஜிக் எல்லாம் காமிச்சு சந்தோஷப்படுத்தி குழந்தைங்கள மயில வைக்கக்கூடிய, இந்த மாதிரியான மெஜிஷியனா வரக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்கு 4ல சனி இருக்கவங்க வருவாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு பகை வீடா இருந்தாலும், அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குருவுக்கு சனி பகையா இருந்தாலும் கூட, உங்க சிம்ம ராசிக்கு அவர் வந்து 5ஆம் இடத்துல அமர்றாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு பணிய குடுக்கும். அரசு பணிய குடுக்கும். மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபரா உங்கள உருவாக்கும். உங்களால ஒரு 1000 பேத்துக்கு சம்பளத்த குடுக்கக்கூடிய அளவுக்கான யோகத்த குடுக்கும். இதெல்லாம் குடுத்தாலும் கூட, நீங்க ராஜா போல வாழ்ந்தாலும் கூட, உங்களுக்கு எந்நேரமும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். மனக்கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காரியத்த எப்படி செய்ய போறோம்? ஈஸியா செஞ்சுருவோமா? இல்ல அதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்குமா? இப்படின்ற ஒரு பயத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். வெளியில வேணா ராஜா மாரி கெத்தா சிங்கம் போல சுத்தலாம். ஆனா மனசுக்குள்ள பெரிய கலக்கத்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய சனி குடுத்துட்டு தான் இருப்பார். இதுக்கு அடுத்ததா வந்து 6ஆம் இடம். ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்ற சிம்ம ராசிக்கு 6ஆம் இடமா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி. மகர ராசி சனியோடைய ஆட்சி வீடு. மகர ராசி ஒரு நீர் ராசி. நீர் ராசியில அந்த ராசி அதிபதியான சனி பகவான் அவர் அமரும்போது, அ கடல் கடந்த தொடர்புகள் மூலியமா உங்களுடைய செயல்கள்ல, உங்களோட தொழில்கள்ல வெற்றி அடைஞ்சு, மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு உன்னதமான பொருளாதார நிலையை அடைஞ்சு, வீடு, வண்டி, வாகன யோகங்கள், சொத்து மேல சொத்து வாங்கக்கூடிய யோக அமைப்புகள்லாம் குடுத்து, உங்கள எப்பயுமே வெற்றியாளரா வச்சிருப்பாரு. அதுபோக 6ஆம் இடத்து சனி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அது வெற்றி கனின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கு. ராசிக்கு 6ல சனி அமர்ந்துட்டாரு அப்படின்னாலே வந்து, அ எங்கெல்லாம் இப்போ நீங்க வந்து போட்டின்னு போறீங்க அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து வென்று வருவீங்கன்றதுக்கு அடையாளம் தான் 6ஆம் இடத்து சனி. உங்களுடைய கடன் சார்ந்த, எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் எல்லாம் வந்து ஈஸியா தவிடுபொடியாக்கி நீங்க ஜெயிச்சு லைஃப்ல கடனால வளரக்கூடிய யோகத்தையே வந்து 6ஆம் இடத்து சனி செய்வார். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள் எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.